நம சிவாய போற்றி தென்னாருடைய சிவனையை போற்றி. இப்பொழுது நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் அருள்மிகு ஸ்ரீ சிவசோதி முருகன் திருக்கோவிலுடைய பூசாரி ஐயாவை நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ ஆன்மீகமும் இதில் இயற்கை விவசாயமும் இரண்டும் நம் மனித வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்றது பகுதியாகத்தான் எடுத்துக்கப்பட்டு இப்போ நன்னாரி வேரை பற்றி நம்ம தெரியும். இது பேர் தான் நன்னாரி வேருன்னு சொல்லப்படுகிறோம். இது இந்த நன்னாரி வேறுங்கிறது வேறு மருத்துவ குணங்கள் யாக பூஜைகள்லாம் இதை பயன்படுத்துகிறாங்களாங்க. யாக பூஜைன்னு மட்டும் இது நல்ல உணவு, யாகத்தை விட இது சாப்பிடக்கூடிய தன்மை அந்த நன்னாரி வேறு. பச்சையாகவே சாப்பிடுவாங்களா? இதை போய் பச்சையாகவும் சாப்பிடலாம், அப்படி தட்டி போட்டு வரக்காப்பி மாதிரி வரக்காப்பி போட்டு பதிலாக இதை தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டு சீனியை போட்டு சர்க்கரையை போட்டு குடித்தோம்னா அவ்வளோ தெளிவு, அவ்வளோ எனர்ஜியாக கொடுக்கும். நல்லா வேலை வெட்டி செய்கிறோம்ல காட்டுக்குள்ளே, அந்த கலப்பில் வந்தோடனே ஒரு டம்ளர் ஆற்றி குடித்தோம்னாக்க நல்லா இருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க பெரிய பெரிய இப்போ மலையிலேருந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மரங்கள் இங்கே முந்திரி மரங்கள், மாமரங்கள், தென்னை மரங்கள், மற்ற அனைத்து புளிய மரங்கள், நிறையா வகையான அனைத்து மரங்கள் இங்கே இருக்கிறது. இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற போது நம்ம இந்த முந்திரி மரங்கள், இந்த எலுமிச்சை மரங்கள், இந்த ஒவ்வொரு அந்த காலகட்டத்தில் வரும்போது இந்த சீசன் டைம் தான் இருக்குது. இந்த இதிலேருந்து என்ன விவசாயிகளுடைய பலன் என்னென்னா அந்தந்த சீசன் டயத்துக்கு வர்ற இந்த முந்திரி பழம் மட்டும்தான் அதில் முந்திரி விதையை தான் ஒன்று சேல்ஸ் ஆகுது ஒழிஞ்சு அந்த பழங்கள் கீழே தான் இங்கே குப்பையாகத்தான் போடப்படுது. இதனுடைய தன்மை அந்த ஒரு தோட்டத்துக்காரங்க குறிப்பிட்ட அளவு தான் அந்த பழம் சாப்பிட முடியும். அப்போ கீழே தான் அதை போட முடியும். இது காரணம் என்னென்னா இந்த அரசு, இந்த தமிழக அரசு என்ன செய்யணும்னா இந்த மரத்தினுடைய பழம் எந்த ஒரு அதனுடைய காயத்தான் வாங்குறாங்க. அது என்ன சொல்லப்படுறதுன்னா இந்த விதையத்தான் பருப்பு, அதாவது நான் காய் சொல்கிறது தவிர அது பழங்கள் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த பழம் துவக்கும் தன்மை கொஞ்சம் இருக்கும். அந்த பழம் ஜீனி போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா அது துவக்கிற தன்மை அவ்வளோக்கா தெரியாது. மிக அற்புதமாக இதான் முந்திரி பழம் நம்ம பார்த்துட்டு இருக்க கலரு சிவப்பு கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, ஒவ்வொரு வகையான கலர்கள் இதில் இருக்கும். அந்த பழம் பழுத்துச்சுன்னா இதான் முந்திரி மரங்கள். இந்த தோட்டத்தில் பார்த்திங்களா எப்படி மலை பிரதேசத்துக்குள்ள அப்படிதான் அடர்த்தியாகத்தான் இருக்கும். அந்த மலைக்குள்ளே போகும்போது மூலிகை ஐட்டங்கள், இந்த செடிகள்லாம் நிறையா பார்க்கும்போது இதுதான் மூலிகை மருந்துகள். நன்னாரிகள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நன்னாரி வேறுன்னு சொல்லப்படுகிற ஒவ்வொரு நிறைய அந்த கொடியாக தான் அழகாக வந்திருக்கும். பால் கொடி இது நன்னாரியுடைய அந்த பால் கொடி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு முத்தின கொடி பால் கொடி. இதுலேருந்து என்ன மருந்து தன்மைகள் இருக்குங்க? நல்லா பால் கொடினா பால் உற்பத்தியும் குழந்தை எடுத்தவங்கலாம் நல்லா சாப்பிடலாம். அதாவது குழந்தை பிறந்தவங்க சாப்பிட்றதா? குழந்தை எடுத்தவங்க பால் குறைவுதுன்னா, பால் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா இந்த சாப்பிட்டோம்னா பால் அதிகம். இதை எப்படிங்க பச்சையாக சாப்பிட்றதா இல்லை எது வேக வச்சு சாப்பிடுவாங்களா? பச்சையாக சாப்பிட்டா தான் பால் தன்மை அதிகரிக்கும். பார்த்தீங்களா, பால் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது குழந்தை பெற்றப்போ இந்த பால் பற்றாக்குறையாக இருக்கும்போது இது என்ன பேர் சொல்கிறோம்? பால் கொடின்னு சொல்கிறப்ப பேரே பால் கொடி. இந்த தலையை சாப்பிட்றதுனால பாலுடைய தன்மை அதிகரிக்கும். நம்முடைய நம்ம உடலில் இருக்கும் இரத்தங்கள் அதிகரித்து ஓடப்பட்டு அது பாலுடைய தன்மையை சுரக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த பால் கொடின்னு சொல்லப்படுகிறது. அந்த கொடியை பால் இலை தலையை சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் ஆரோக்கியமாக இருக்கும். நம்முடைய பால் அதிகரிக்கும். நம்ம குழந்தைகளுக்கு பால் சத்து அதிகமாக கொடுக்கறதுக்கான பயனுள்ளதாக இருக்கப்படுகிறது. இப்போ நன்னாரி வேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்னாரி வேறு இதுதாங்க. இந்த நன்னாரி வேறு என்னென்ன பயனுள்ளது சொல்லியிருக்கோம் நம்மங்க. இரத்த புற்றுநோய், ஈரல் படுவா, கட்டி கதனைகள், கட்டி கதனைகள் அத்தனையே குணப்படுத்தக்கூடியது. இது இயற்கையாக உரங்குறோம், எது இல்லை இயற்கையாக வர்றது. நம்ம இதை பற்றி யூடியூப்பில் நெட்டில் போட்டு கேட்டா நிறைய விவரங்களை நிறையா சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இது இயற்கையாக நமக்கு உரங்குறம் போடாமல் இப்படி இயற்கையாக வர்றதா மருத்துவக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. ஆமாங்க, நல்லது. இப்போ நன்னாரி வேரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஐயா பார்க்கும்போது விட முந்திரி விதை எப்படி காய் பிஞ்சு விட்ருக்கு பார்த்தீங்களா, முந்திரி காய் இப்படி தான் இருக்கும். இதனுடைய பழங்கள் சாப்பிட்றது பாருங்க. இந்த முந்திரி பருப்பு தான் முதல்ல வரும், அந்த விதை முதல்ல வர்றது அதான் முந்தரி அப்படி பருப்புன்னு சொல்லப்படுங்க. முந்தரி பழம் அப்படின்னு சொல்கிறது. இதை பாயாசத்துக்காக எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இது பூரா இந்த நன்னாரிகள் தான் இங்கே இயற்கையாகவே இந்த மலங்காட்டில் இந்த தோட்டத்தில் பார்த்தோம்னா நன்னாரிகள் இயற்கையாகவே
ஏன்னா இதுதான் சிறுமலை தெற்க. ஆமாம், இந்த மலையின் தொடர்ச்சி பகுதியில் பார்க்கும் பொழுது சிறுமலை தொடர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. சிறுமலை இது அந்த சிறுமலை வந்து இதுக்கு நேராக இருக்கிறது தான் சிறுமலை. இந்த சிறுமலையோட தொடர்ச்சியாகத்தான் இது வந்து கொண்டிருக்கிறது. கோணப்பட்டி நம்முடைய பின்புறமாக, கோணப்பட்டி கிராமத்தின் பின்புறமாக பார்க்கப்படும் மலைப்பகுதிகள் எல்லாமே நம்ம சிறுமலை பகுதியிலிருந்து அப்படி தொடர்ச்சியாக ஐயாப்பட்டி இப்படியே மலைகள் தொடர்ந்து நத்தம் என்று பல மலைகளோடு தொடர்ச்சியாகவே சென்று கொண்டே இருக்கும் இந்த மலையினுடைய பகுதிகள். இப்போ நம்முடைய இயற்கையான அந்த விவசாயிகளுடைய பற்றி தெரிஞ்சு கொண்டு ஒவ்வொரு மூலிகை செடிகளை பற்றி, மருத்துவ குணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வர்றோம். இந்த மலைப்பகுதியில் இருக்கும் காடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மலைகளை ஒவ்வொரு ஏரியாக்களில் கல்கள், இந்த கல்கள் குன்றுகளாகவே அங்கங்கே கல்களாக சிதறி கிடப்பது போல் தான் இருக்கும். அதுக்குள் இருக்கும் இடுக்குகள் பாதைகள் வந்து அந்த மரச்செடிகள் கொடிகள் எல்லாம் வந்து வளர்க்கப்படும் போது, அது வளர்ந்து வரும்போது இயற்கையான அந்த பல வகைகள்லாம் வச்சு அதை வளர்க்கும்போது இந்த மரங்களை வந்து வளர்த்து அதனுடைய பழங்களை தான் இன்று விவசாயிகள் நம்மளுடைய இவ்வளவும் கடந்து, அதாவது ஒரு வண்டி பாதை கூட இல்லாமல் இருக்கும் தலை சுமையாக கொண்டு வந்து தான் இந்த பகுதிகள் நம்முடைய நமக்கு தேவையான பழங்களை கொண்டு வந்து இந்த விவசாயிகள் கொடுப்பதற்கு ரொம்ப சொல்லப்படுகிறது. நல்லதுங்க. அடுத்ததை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து நம்ம